You cannot change your future, but you can change your habits. And surely, your habit will change your future. Thank you, Dr. APJ Abdul Kalam. உங்க எல்லாருக்குமே ஏபிஜே அப்துல் கலாம்னா யாருன்னு தெரியும். நான் அவரை பத்தின வாழ்க்கை வரலாறை பத்தி பேச வரல. ஆனா இந்த உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் எவரெல்லாம் ஜனாதிபதியா வந்திருப்பாங்க இல்ல இப்ப ஜனாதிபதியா இருந்தா கூட அப்துல் கலாம் ஐயா பத்தி ஒரு ஜனாதிபதியா பார்க்கும் பொழுது முழு நிறைவான ஒரு மனநிலைய உலக மக்கள் எல்லாருக்கும், இந்திய மக்களுக்கு மட்டுமல்ல உலக மக்கள் எல்லாருக்கும் அவர் கொடுத்திருக்காரு. ஏண்டா அவர் சொல்லிட்டு போன ஒவ்வொரு பொன்மொழிகளும் வாழ்க்கையை அப்படி அழகா மாற்றக்கூடிய பொன்மொழிகள். எனக்கு அதை படிக்க படிக்க இப்படி எல்லாம் வாழ முடியுமா, இப்படியும் வாழ்ந்து காட்ட முடியும் என்றதுக்கு மிக சரியான உதாரணமா அவர் இருந்திருக்கார். உங்களுக்கு ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். அப்துல் கலாம் ஐயா இந்திய ஜனாதிபதியா பதவியேற்று ஜனாதிபதி மாளிகைக்கு வந்த முதல் நாள் அவருக்கு ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒருத்தன் அவருக்கு காலுக்கு பக்கத்துல உட்கார்றான், ஒரு பணியாளர். அவர் கேட்கிற, நீ இதுல உட்கார்றன்னு கேட்டிருக்காரு. உடனே சொல்லுங்க, உங்க ஷூவுக்கு பாலிஷ் போடுறதுக்கு உட்கார்ந்துருக்கேன்னு சொல்றாரு. ஏனென்றா ஜனாதிபதி பண்டைய காலத்துல இருந்து ஜனாதிபதிகளுக்கு ஷூ பாலிஷ் போடுறதுக்குன்னு ஒரு ஊழியர்கள் அங்க நியமிச்சிருக்காங்க. அப்துல் கலாம் ஐயா என்ன சொன்ன தெரியுமா, எனக்கு இந்த வேலையை பார்க்க தெரியும், எழும்பி போய் இனிமே இந்த பக்கம் வரப்படாதுன்னு சொல்லியிருக்கான். அவன் அழுதுருக்கான். அவன் என்ன சொல்லியிருக்கான், சார் எனக்கு இதை விட்டா வேற வேலையே தெரியாது, என்னை வேலையை விட்டு அனுப்பிடாதீங்க, நான் 4 பிள்ளைகளுக்கு அப்பா, இதை வச்சுதான் குடும்பம் ஓடுதுன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அப்துல் கலாம் சொன்னார், நான் உனக்கு இந்த வேலை தான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், இன்னையில இருந்து பக்கத்துல இருக்கிற அந்த ஜனாதிபதி மாளிகையில இருக்கிற தோட்டத்துல இருக்கிற செடி கொடிகளுக்கு தண்ணி விடுற வேலை உனக்கு, போய் தண்ணியை விட்டுட்டுன்னு சொல்லிருக்கேன். இப்படி 5 வருஷம் முடிஞ்சுது. 5 வருஷம் முடிஞ்சு கலாம் ஐயாவுடைய பதவி காலம் முடிஞ்சு அவர் ரிட்டையர் ஆகி வீட்டை போற அந்த கடைசி நாள். அப்போ கலாம் ஐயா ரெடியா இருந்துட்டு அந்த பணியாளர் இருக்காருல்ல, தான் தோட்டத்துக்கு தண்ணி விட விட்டார்ல, அவரை கூப்பிட்டு இருக்காரு, இங்க வான்னு சொல்லிட்டாரு. அவன் வந்திருக்கான். அவன் சொன்னா தெரியுமா, 5 வருஷத்துக்கு முதல் நீ இங்க வரும்பொழுது என்ன வேலையை விட்டு தூக்காதுன்னு அழுத, இன்னைக்கு என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நீ இங்கதான் வேலை செய்ய போற, பாத்தியா, இதான் உலகம் சொல்லியிருக்காரு. சொல்லி சிரிச்சது மட்டும் இல்லாம, நீ தோட்டத்துக்கு தண்ணி விட்டுட்டு இருக்கியான்னு கேட்டுருக்காரு. அவன் ஆமா சார், எப்படி தண்ணி விடுவேன், என்னோட பூவாளியை தூக்கி காட்டு, இந்த மாதிரி இந்த இதுல தண்ணியை விட்டு இந்த பூவாளியால தண்ணி விடுவேன் சொல்லியிருக்கான். அப்படியா, அந்த பூவாளியில தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லியிருக்கான். அவனும் அந்த வாளியில தண்ணி எடுத்துட்டு வந்தாங்க. அவர் கொண்டு போன சூட்கேஸ், ஒரே ஒரு சூட்கேஸ், அந்த சூட்கேஸை வச்சு அதுக்கு தண்ணி அடின்னு சொல்லுறாரு. அவன் தயங்கிட்டு நின்றுருக்கான். ஏன், அதுல விலை மதிக்க முடியாத பல பொக்கிஷங்கள் இருக்கலாம், பல என்ன சொல்ற ஃபைல்கள் இருக்கலாம், இதுக்கு போய் தண்ணி அடிக்க சொல்றாரு. இன்னும் யோசிச்சிருக்கான் ஒரு நிமிஷம். சொன்னாரு, நான் சொல்றேன் தண்ணிய அதுக்கு மேல விடுன்னு சொல்லுங்க. சரின்னு ஒரு நிமிஷம் தண்ணியால ஒருக்கா சுத்தி அடிச்சிருக்கான். அடிச்சோன்ன கலாமியா சொன்னார அந்த பேக்கை தூக்கி காட்டி சொன்னாரா, இந்த ஜனாதிபதி மாளிகையில் இருந்து போற கலாம் ஜனாதிபதி மாளிகையில இருந்து ஒரு தூச கூட கொண்டு போகலன்றதுக்கு வரலாற்று சான்றா இது இருக்கணும்ன்றதுக்காக அதை செஞ்சேன்னு சொன்னேன். இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துருக்கார் பாருங்க. நாங்கெல்லாம் வாடகைக்கு ஒரு வீடை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போகும்பொழுது அந்த வாடகைக்கு அந்த வீட்டுல இருந்து ஏதாவது புடுங்கிட்டு போறவங்க நிறைய பேரை பார்த்திருக்கோம் இல்லையா. இது இருக்கட்டும் நமக்கு சொல்லி கழட்டிட்டு போயிடுவோம். இன்னைக்கு இப்படின்னு ஒரு மனுஷனை வாழ்ந்து காட்ட முடியுமா? வாழ்ந்து காட்ட முடியல. அதான் அவர் சொன்ன ஒரு அழகான பொன்மொழி எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னோட எதிர்காலத்தை மாற்றக்கூடிய சக்தி இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. ஆனா உன்னோட எதிர்காலத்தை மாத்தணும்ன்றா ஒரே ஒரு ஆளால முடியும். உன்னுடைய ஹேபிட்ஸை மாத்தினா, உன்னுடைய தற்கால பழக்க வழக்கங்களை மாத்தினா உன்னுடைய எதிர்காலம் நிச்சயமா மாறும்னு சொன்னார். அது பலருடைய வாழ்க்கையில உண்மையாயிருக்கு. உங்களோட வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலும் தேவையில்லாத சில பழக்க வழக்கங்கள், தேவையில்லாத சில மனநிலைகள், தேவையில்லாத சில கொள்கைகள் கைவிட்டுட்டு சிறந்த வாழ்க்கை முறையை நோக்கி நாங்க போவோமா இருந்தா எங்களோட வாழ்க்கையும் எதிர்காலம் சிறப்பா அமையாது. நான் நம்புறேன் இந்த பொன்மொழி உங்களோட மனதை தொட்டா தேவையில்லாத விஷயத்தை இன்னைக்கே கைவிட்டு தேவையான சிறந்த வாழ்க்கை முறையை நோக்கி போவோம். திங்க